Hi friends, inshotல இந்த ட்ரெண்டிங் க்ளோயிங் லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பிளாங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து இப்போதைக்கு 58 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் வீடியோஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. எண்டிங்லயும் சாங் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் போயிருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் லிரிக்ஸ் வந்து நீங்கள் குரோம்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிட்டு கீழே கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. க்ளோவும் ஷேடோவும் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ஃபாண்ட், இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு சென்டர் ஸ்க்ரீனில் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் 1 செகண்ட் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால ஸ்டார்டிங் லிரிக்ஸ் நான் வந்து எமோஜி வச்சுட்டு அடுத்த லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி டபுள் டேப் உங்கள் ஃபிங்கரில் பண்ணிங்கன்னா எடிட் கொடுத்து டெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு கலர் ஆப்ஷன் கொடுத்து ஷேடோவும் க்ளோவும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். அனிமேஷன் ஆப்ஷனில் இன்னுக்கு வந்து நான் இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துட்டேன், அவுட்டுக்கு வந்து இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அனிமேஷன் வேணால் இன் அவுட்டுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ கீ ஃப்ரேம் தான் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங் கீ ஃப்ரேமில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லைட்டாக வந்து கொஞ்சம் இழுத்துக்கிறேன். அப்புறம் 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் வச்சு லாஸ்ட்டில் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து இதில் எந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கீ ஃப்ரேமோட கான்செப்ட் இவ்வளோதான். கீ ஃப்ரேம் பற்றி தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெண்டிங் வீடியோ லிங்க்லாம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் செகண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்களா, இப்போ அதுக்கப்புறமா இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபாண்ட் அனிமேஷன் கொடுத்துருப்பீங்க. இப்போ இதை வந்து வீடியோ இந்த வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ நீங்க சாங் கேட்டு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து டபுள் டேப் பண்ணி எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுலயே அனிமேஷன்ஸ் எல்லாமே விழுந்திருக்கும், நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே டேப் பண்ணி உங்க ஃபிங்கர்ல மேல காப்பி இருக்கும், காப்பி பண்ணிட்டு மேல இருக்கிற காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணி எமோஜிஸா வந்து சேஞ்சஸ் பண்ணி அதுக்கு வந்து டிஃப்ரெண்டான அனிமேஷன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்படியே ஒவ்வொரு லிரிக்ஸா நீங்க வந்து உங்க ஃபிங்கர்ல டேப் பண்ணி காப்பி பண்ணி அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து எமோஜிஸ் உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கு புதுசா அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேல ஹோம் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு போயிடும். இப்போ இன்ஷாட் ஆப்பையே வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு NODE இந்த நாட் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை ஓபன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேல நியூ இருக்கும், நியூ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல ரேஷியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா 9:16 ரேஷியோ கீழே இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை மட்டும் அப்படியே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது வந்து மிஸ்டேக்னா கிளிக் பண்ணீங்கன்னா கூட இந்த மேல அன்டூ ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா திருப்பி பேக் போயிடும். மேல ரெட் கலர்ல பிளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா மீடியா அப்படிங்கிறது கேட்கும். மீடியா வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா வீடியோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஷாட்ல எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை வந்து கிளிக் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பிளஸ் ஐக்கான் காட்டுதுல, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மேல இந்த மாதிரி சர்ச் பார் காட்டும். இதை கிளிக் பண்ணி GLOW க்ளோன்னு கொடுத்து ஓகே கொடுத்து சர்ச் பண்ணுங்க. க்ளோ ஸ்கேன் இந்த மாதிரி எல்லாம் வரும். இதுல வந்து க்ளோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க.
இப்போ க்ளோனஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கீழே அந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. க்ளோ கலர் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்களே வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சென்டர்ல இந்த பாக்ஸ்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கும், அதே மாதிரி அவுட் சைட்ல ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிளை வந்து நீங்க மூவ் பண்றது மூலியமா மேல வந்து அந்த ஸ்கிரீன்ல அந்த எமோஜியோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச க்ளோனஸ் கலர் வந்து நீங்க கொடுத்துட்டு அவுட் சைட்ல உங்க ஃபிங்கரை வச்சு சும்மா எம்டி ஸ்பேஸ்ல டேப் பண்ணீங்கன்னா இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து செலக்ட் ஆயிரும். கீழே பிளே பட்டன் இருக்கு, சும்மா பிளே பண்ணி க்ளோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஹேங் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனா எக்ஸ்போர்ட் பண்ணா உங்களுக்கு கிளியரா கிடைச்சிரும். அகெயின் இப்போ கீழே இந்த பிளஸ் ஐக்கான் இருக்கு, அந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்து மேலே சர்ச் பார்ல க்ளோன்னு சர்ச் பண்ணிட்டு க்ளோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கலர் வந்து சேம் கலர் வந்து நீங்க கொடுத்தாலும் ஓகே, இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்க வந்து வச்சு பாருங்க. அதுக்கப்புறமா எம்டி ஸ்பேஸ்ல உங்க ஃபிங்கரை வச்சு டேப் பண்ணுங்க. இதோட உங்களுக்கு போகுதுன்னா கீழே அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை எக்ஸ்போர்ட், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிளஸ் ஐக்கான் கிரீன் கலர்ல காட்டுது. இந்த பிளஸ் ஐக்கான் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே ரெசல்யூஷன் 720 இருக்கும், அதை வந்து 1080க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இந்த கிரீன் பிளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும், அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். ப்ராசஸ் ஆகி முடிச்சோன்னா கேலரியில் ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆயிடும். இன்னும் வேற ஏதாச்சும் ரெயின் எஃபெக்ட் இதுக்கு கொடுக்கணும்னா உங்க ஃபிங்கரை வச்சு மேல கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா கீழே அந்த பிளஸ் ஐக்கான் கொட்டும். இந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்து சேம் அந்த சர்ச் பார்ல ரெயின்னு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெயின் டிராப்ஸ், இந்த மாதிரி ரெயின், இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ரெயின் டிராப்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ பிளே பண்ணி பாருங்க, கீழே அந்த பிளே பட்டன் இருக்கும், ரெயின் டிராப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இந்த எஃபெக்டை வந்து டெலீட் பண்ணோம்னா இந்த ரெயின் டிராப்ஸ்க்கு கார்னர்ல 3 டாட்ஸ் லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். டெலீட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, டெலீட் பண்ணிட்டு நீங்க சர்ச் பார்ல மறுபடியும் வேற ஏதாச்சும் எஃபெக்ட் வேணும்னா நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற எஃபெக்ட்ஸ் தான் வரும், நீங்க அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அந்த ஏரோ மார்க் கொடுத்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி உங்க கேலரிக்குள்ள சேவ் ஆயிடும். அவ்வளோதான், இந்த பிளாக் ஸ்கிரீன் எடிட் சிம்பிளா நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட்டை வந்து எந்த பிக்சருக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக்சர் ஆட் பண்ணிட்டு இதுல நீங்க எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் PAP ஆப்ஷன் கொடுத்து இந்த பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஹார்ட் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிரீன் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த எடிட். இந்த வீடியோ எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.